ஹாய் நண்பர்களே! இன்னைக்கு பால்லேருந்து எப்படி வெண்ணெய் தயாரிக்கிறது, எப்படி நெய் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, பால் ஏடு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள பால் ஏடு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி அப்படின்னா, நான் பசும்பால் தான் வாங்குவேன். இது மார்னிங் நீங்கள் குக்கரில் காய்ங்க, இல்லைன்னா பாத்திரத்தில் காய்ங்க, எதுவாக இருந்தாலும் சரி. அதை ஃபுல் மூடி போட்டு மூடாமல் தேவையான அளவுக்கு காய்ச்சிட்டு அதை எடுத்துட்டு ஆஃப் மூடி போட்டு மூடுங்க. மூடிட்டு ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா, ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பால் ஏடு கொஞ்சம் திக்காக வரும். அதை கலெக்ட் பண்ணிட்டே வாங்க. ஒரு 4 days ஆன உடனே பார்த்திங்கன்னா, ஒரு 1லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்லேயே தாங்க வச்சுட்டே வரணும். ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா திக்காக தயிர் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1ல் வச்சு ஒரு 1 minute அடிங்க. அடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 ஐஸ் க்யூப் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். 3 ஐஸ் க்யூப் போட்டு திரும்ப ஒரு 1 நிமிஷம் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். வர ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரு 2 ஆட் பண்ணி 2 or 3 போட்டு அப்படியே அடிச்சுட்டே வாங்க. அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா மேலெல்லாம் வெண்ணெய் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உடனே ஒரு டம்ளர் நல்லா ஐஸ் தண்ணி விட்டு அடிச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடும். இதோ பாருங்கள், நான் வெண்ணெய் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். லாஸ்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் 3ல் வச்சுட்டு ஒரு 2 minutes அடிங்க. அப்போ தான் அது வரும். வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கைவிட்டு புழிஞ்சு பக்கத்தில் இருக்க ஐஸ் தண்ணியில் போட்டுடுங்க. பால்ஸாக எடுத்து நல்லா அழுத்தி புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருந்து தண்ணி எல்லாம் வெளியே ஃபில்டர் ஆகிட்டு வெறும் வெண்ணெய் மட்டும் வரும். எல்லா வெண்ணெயும் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு அலசிட்டு திரும்ப நல்லா இன்னும் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரு அலசிடுங்க. 2 தடவை அலசினீங்கன்னா தான் பால் வாசனை இருக்காது. நல்லா வெண்ணெய் மட்டும் நல்லா கலெக்ட் ஆகி வரும். எல்லாம் கலெக்ட் ஆனோன்னே இதை ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் நீங்கள் நெய் ரெடி பண்ண போகிறீங்க அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த அளவுக்கு ஒரு பால் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதையும் சேர்த்து இன்றைக்கி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்க்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய பால் கிடச்சிருக்கு எனக்கு அவ்வளோ பெரிய கிண்ணத்தில் இருந்து. இது போன வீக் எடுத்தது. அதையும் நான் சேர்த்து இன்றைக்கி நெய் ரெடி பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் நெய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes எடுத்து வெளியே வச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுக்க வரும். அதையும் எடுத்து வச்சுட்டு ஹீட் பண்ணலாம். நெய் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் பாத்திரத்தை ஃபுல்லில் வச்சிடக்கூடாது. அப்படி வைக்கிறதா இருந்தால் கூட அந்த கட்டிங்கை கரையிற வரைக்கும் வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். கட்டிங்கை கரைஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சே தான் உட்காந்து பண்ணணும். இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமையாக தான் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப லேட் ஆகுது, நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் அதோடைய திப்பிங்க இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா கரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நெய் வாசனையை விட கரிஞ்ச வாசனை தான் அதிகமாக இருக்கும். சிம்மில் வச்சு பண்ணும்போது மட்டும்தான் அது கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அப்படியே நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். திப்பிங்களும் இருக்குது, நெய்யும் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எண்ணெய் மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு அந்த நெய் வாசனை வரணும். இந்த மேலே இருக்கிற நுரெல்லாம் அடங்கணும். அடங்குறது தான் பக்குவம். நான் உங்களுக்கு ஃபைனல் வரைக்குமே காட்டுறேன், எந்த இடத்துலையும் கட் பண்ணாமல். பாருங்கள் எப்படி இருக்குது நெய்யின்ட்டு. நெய் ஒரு பக்கம் இருக்குது, வெண்ணெய் அடியில் போய் தங்கியிருக்கு. நான் வெண்ணெய் எடுத்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் பாட்டிலில் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின உடனே நான் வந்து பாட்டிலுக்கு மாற்றிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.